என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. செய் ராசா செய். ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் ஏய், தூ, தூ. கர்மாந்திரம் முடிச்சுடலாம் போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி? டேய் வாடா. கமிங் யூ கால் மீ யா நீதான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டேய் தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி பாரு. கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. டச்சே எந்திரா. ஆம் இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். டேய் உனக்கு ஒரு இல்ல அத போய் விட்டுறா போடா. டச்சே போடா. ஆமா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. இருக்கேனே. டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறிக்கிட்டு இருக்கேனே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும். அங்க போய் பொறுக்கடா போடா. டேய் உட்கார். வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு தோத்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் வேணாம்னு சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? என்ன? அவளுக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல போ தங்கி. ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? ஏய் பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை. 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத. அடக்கி வாசி. அட நல்ல ஆளியா. என்ன அது? என்ன பேச்சு? அவ கிடைக்கிற ரப்பர் பேண்ட். நீ போங்க பிரதர். செத்த போயா. உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய் வாயை தச்சிர ஜாக்கிரதை. போயா. ஏய் போடி. ஓய் குரல் குடுக்குற மாதிரி வச்சுக்காத. நீ போமா. என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய் உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய் நீ முதல்ல பொம்பளை அட, நீ அடக்கமா போமா. பேசிட்டு போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம் அவளை 2ல ஒண்ணு பாத்துறேன். அட 2 1 3 1 போங்க. ச்சே கொஞ்ச நேரம் அவகிட்ட விட்டுக்கலாமே. பிச்சிருப்பே அட பிச்சு. வாங்க பிரதர். அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா என்ன பிரதர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க, நீங்க உள்ள போறத பாத்துருக்க, வெளிய வரத பாத்துருக்க. இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர் 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமணன் ராம சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கின்னு சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும். என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா. காபி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது. நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய் நில்லுடி. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயா சிஸ்டர், எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லையே. இல்ல பிரதர், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி மூஞ்சிய கோணையா வச்சு பேசுறது பிரதர். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி காய்ச்சிடுவேன் பிரதர். விடுங்க. நீங்க ஏய் ஐயோ ஹலோ பத்மா பத்மா. வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல. என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு. அதே டென்ஷன் நான் அப்படியே. அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா? நீ என் ஒய்ஃப் ஆச்சே. பின்னென்ன காஃபியை போடு டீயை போடு முட்டையை போடுன்றீங்க. வீட்டுல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற? பாரிம குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். வேற டேமேஜ் ஆக்காத.
சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? ரெண்டு தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போயிருவியா? சட்டையில மாவு இருந்தாதானே? வாலிம குறை. இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல, அவருக்கே பத்தாது, அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ டிவைட், அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன். அதேதான். சரி, நான் பேச வாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 தோசை எடுத்து வை. அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். ஏய், நிறுத்துடு. என்ன தோசை இது? வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன். இத மனுஷன் மாறாடே. ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்க பிரதர்? என்னது வைங்க பிரதர்? என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத? நீங்க பாக்காத தோசையா? எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டிருப்பீங்க. விருந்தாளி வந்து இத சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது? என்ன பிரதர் இத சாப்பிடுறதுக்கு பட்டினி கிடக்கலாம் பிரதர். அதெல்லாம் இல்ல brother. எழுந்திருங்க பிரதர். ஏய், இத எடுத்து போய் உள்ள வை. எடுத்து போய் உள்ள வைடி. பிரதர் வாங்க என்ன பிரதர். பிரதர் சாப்பிடலையா? ராமகிருஷ்ணன் பிரதர் நல்ல தூங்குது பாட்டி. ஏய் பத்மா என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு, இப்ப போய் இதெல்லாம்? அச்சோ, நான் அதுக்கு கூப்பிடலடி. பசி தாங்க முடியல. அந்த 2 தோசை எடுத்து வச்சிருக்கிய, அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாமா, உன்னை கட்டியதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம். இந்தாங்க. ஏய் சட்னி எங்கடி? இல்ல பரவாயில்ல, அப்படியே திங்க. பிரதர் எனக்கு ஒண்ணு. எனக்கு தோசை வேண்டாம். இந்த வீட்ல வந்து தங்க நம்பரு. பேப்பர் எப்படி போட்டு போறாங்க. நம்ம மேட்ரு காணவில்லை. மனநிலை சரியில்லாதவர். இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும். என்னங்க? என்ன? பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ, வேலைக்கு போற புருஷனை பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளாம். சென்டிமெண்டா? போடி போடி. வரட்டும் பார்க்கலாம். ஏய், இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்சா உனக்கு என்னையா? சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர். என்ன சும்மா போறவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறியாமே? எனக்கு வாய் இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஓ, வாய் இருந்தா சிரிச்சிருவியா? அப்ப எங்களுக்கு வாய் இல்ல, மூக்கு மட்டும் தான் இருக்கா? பிரதர் சிரிங்க பிரதர். ஹலோ, நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ, பேப்பரை பார்த்து சிரிக்க சரியான பைத்தியம். ஆமா பைத்தியம் தான். பிரதர் பைத்தியமா பிரதர்? கடிச்சு வச்சிருக்க கமான் பிரதர். அவ என்ன கடிக்கிறது? நான் அவளை கடிக்கிறேன். நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க? வாங்க பிரதர். ஏய் லூசு, சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன். பிரதர் கடிச்சு வச்சிரீங்க. வணங்கடா பிரதர். வாங்க போடி. போங்க தெருவுக்கு போனதான் தெரியும் யார் லூசுன்னு. அவளை விட மாட்டேன் பிரதர். விடாம என்ன பண்ண போறீங்க? ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிடுறேன். ஐயா, அவன் இந்த வீட்டுல குடியிருக்கல. நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆட்டக்காரி தான் குடியிருக்கிறா. இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கி இருக்கா. இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிறீங்களா? அது மாதிரி. அப்ப நான் ஓசின்னு சொல்றீங்களா? நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பிரதர், நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம்? என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியல? ஐயோ, அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இங்க நின்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீங்க வாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர்? நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது. என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கால, அவளை பேச்சிருவேன் பிச்சு. நீ வேணா பாருங்க பிரதர். கொஞ்சம் இருங்க. ஏன்டா சிரிச்சீங்க? பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது? பைத்தியமா? யாரா? தோ அது. அதா? ஏய், ஏய். டேய், அவர் பைத்தியமா? தோ போட்டுக்கிட்ட இத பாரு. ஆமா. ஓ, இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா? ஆமாண்டா. இந்த புடிச்சுக்கா பிரதர். நீங்க சொன்னது கரெக்ட். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம். அந்த பொண்ணை 2ல 1 இல்ல 3ல 1 பாத்துறோம். அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம். கம் ஆன். ஏய், சட்டை போடுற. போட்டேன் பிரதர், அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. சிவகம்மா, கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பிரதர் பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான். போடா. அந்த பொண்ணை 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போடா. பிரதர் வாசல் இங்க. ஏய் 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 பிரதர், வீடு இங்க இருக்கு. ஏய் ஏய், கதவு தரை. ஏய், வா வெளிய.
நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? ஐயோ தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொன்னா பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து ஏத்து ஏத்து. ஏய் கதவு தரம என்ன இழுச்சவன் நினைச்சியா நீ? எங்களை எங்களை என்ன இழுச்சவன் நினைச்சியா நீ? இடியட். உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆமாமா வேண்டாமா, தண்ணி போட்டு வந்திருக்காங்க. நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வா நீ. பிரதர் மீசியா? அவ பொம்பளை பிரதர். ஏய் மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளியே வாடி நீ. பிரதர் இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளியே. மேனா லேடி. ஏய் வாடி வெளியே. ஏய் ஐயோ ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதில்ல. ஏய் என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா என்னையா எப்போ? சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். ஓகே பிரதர் நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்க இருந்து கரண்ட் சிஸ்டர். கம் கம். ஏய் போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. ஆமா போலீஸ். போலீஸுக்கா? ஆஹா. இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர் விடுங்க பிரதர். நானா அவளை பார்த்து பிச்சிரும் பிச்சிரும். பிரதர் வைஃப் சவுண்ட் கொடுக்காத. ரெடியா வாங்க. ஸ்டடி 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 ரெடி. பிரதர் நான் ஸ்டடியா இருக்கேன்னா சூப்பர். பத்மா பத்மா கதவை தர. திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா பசி தாங்க முடியலடி. தண்ணிய போட்டுட்டு கீழே கலாட்ட பண்ணீங்கல்ல, இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்புலெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்தீங்களே பிரதர். வெயிட் வெயிட். பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறையா? பிரதர் கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க ரெண்டு தொங்குது. ஐயோ என்ன தெருவுல படுத்திருக்க? அண்ணனுக்கு தெரியாம மாடி போய் படுத்துருவோம். யாருது? ஐயோ, யாருது? பேயா என்னங்கடா? ஒண்ணுதான் நினைச்சா ரெண்டு பைத்தியங்குதுடா. யார பார்த்து பைத்தியங்கறீங்க? நீங்க தாயா உங்க ட்ரெஸ் பார்த்தா தெரியல. விடுங்க.